அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்று நாம் 2 ஹதீஸ்களை பார்ப்போம். முதலாம் ஹதீஸ் புகாரியின் 5136, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்களின் அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு கல்யாணம் முடிக்காதீர்கள். அதாவது பெண்ணிற்கு ஒரு எந்த பையன் கல்யாணத்துக்காக பேசியிருக்கிறீங்களோ அவங்கள காட்டிட்டு பெண்ணு ஓகேன்ட்டு சொல்லணும். அது சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும். குமரி பெண்கள், கன்னி கழியாத பெண்கள் மௌனம் சாதிப்பாங்க. ஓகேன்னா கல்யாணத்துக்கு சரி என்றால் அவர்கள் மௌனம் சாதிப்பார்கள். இல்லை என்றால் அவங்க வெளிப்படையாக இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது படிக்கணும், இல்லை நான் கொஞ்ச நாள் கழித்து பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிடுவாங்க பிடிக்கலன்னா. ஆனால் பிடிச்சிருக்குன்னா சைலண்டாக இருப்பாங்க, மௌனம் சாதிப்பார்கள் குமரி பெண்கள். அதுவே கன்னி கழிந்த பெண்கள், விதவையாக இருப்பாங்க, இல்லை டைவர்ஸியாக இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் இவங்க ஓப்பனாகவே வெளிப்படையாக சொல்லுவாங்க, இந்த பையன் எனக்கு வேண்டாம், இந்த பையன் எனக்கு வேணும், ஓகே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி இவங்கக்கிட்ட ஓப்பனாக தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸினை நாம் அமல் செய்வோம், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. பெண்ணு அனுமதி இல்லாமல் கல்யாணம் அவங்களுக்கு செய்யக்கூடாது. அடுத்த ஹதீஸ் 5138. இதனுடைய அறிவிப்பாளர் சஹாபியா பெண்மணி அவர்கள். அவர் பேர் ஹன்சா பின்த் ஹிதாம் அல் அன்சாரியா. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர்கள் போயிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய அப்பா என்னுடைய விருப்பம் இல்லாமல் கல்யாணம் முடித்து விட்டார்கள். இவர்கள் கன்னி கழிந்த பெண்ணு சாவியா இந்த மாதிரி என்னோடய அப்பா என்னுடைய விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்யாணத்தையே ரத்து செய்கிறாங்க, கல்யாணத்தை முடித்து விடுகிறார்கள். இந்த கல்யாணம் செல்லாதுன்ட்டு கட்டளை பிறப்பிடுறாங்க. இது இந்த அளவுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இதனை நாம் முழுமையாக அமல் செய்வோம், ஷேர் செய்வோம், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்காக இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.